I, Kinjarapu Ram Mohan Naidu, do swear in the name of God that I will bear true faith and allegiance to the Constitution of India as தெலுங்கு by தேசம் law established. கட்சிக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கிறத பார்க்கின்றோம். ராம் மோகன் நாயுடு தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்தவர். தெலுங்கு தேசம் கட்சிக்கு இது கேபினெட் அந்தஸ்தாகத்தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு இளம் அமைச்சர். தெலுங்கு தேசம் கட்சியுடைய பொதுச் செயலாளரும் கூட திரு ராம் மோகன் நாயுடு என்பது குறிப்பிடத்தக்கது. I, Kinjarapu Ram Mohan Naidu, do swear in the name of God that I will not அவருடைய பையன் ஸ்ரீகாகுளம் எம்பி 3 டைம் எம்பி ஆனா ரொம்ப சின்ன வயசு பிசினஸ் சர்க்கிள்ஸோடு ரொம்ப ஆழமான தொடர்புடையவர் அப்படின்னு எல்லாம் அவர் பற்றி ஆந்திரால இருந்து வந்தாச்சுல அப்படின்னா அது பிசினஸ் நாயுடுவே ஒரு ப்ரோ பிசினஸ் கம்யூனிட்டி தான் எரன் நாயுடுவோட சன். ஓஹோ திரு ராம் மோகன் நாயுடு பதவி ஏற்பதை சந்திரபாபு நாயுடு முதல் வரிசையிலிருந்து பெருமையோடு மகிழ்ச்சியோடு பார்க்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அதற்கு முன்னாடி தான் ஜேடியோடைய லலன் சிங் பொறுப்பேற்றார். இவர் எம்பிஏ கிராஜுவேட், நல்ல இங்கிலீஷ்லாம் பேசக்கூடியவர், ஃபாரின்ல படித்தவர். இந்த மாதிரி கடவுளை வேண்டிக் கொண்டு ஃபர்ஸ்ட் டைம் யூனியன் மினிஸ்டராக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் இஸ் வெரி யங். ஸோ டிடிபிக்கு பதவி கிடைத்திருக்கிறது. பிரதமர் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் அமைச்சர்களோடு அளவலாகக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். I, Prahlad Venkatesh Joshi, do swear in the name of God that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established. பிரஹலாத் ஜோஷி பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக நமக்கு இவரை தெரியும். பல முக்கிய இலாக்காக்கள்ல கோலன் மைன்ஸ் உள்ளிட்ட முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுப்பிலையும் இருந்தவர். தர்வாட் தொகுதியிலிருந்து வென்று வந்திருப்பவர். கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர். பிரஹலாத் ஜோஷி மீண்டும் அமைச்சராகிறார். கர்நாடகாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய நம்ம பார்த்த வரிசையில இரண்டாவது பிரதிநிதித்துவம் குமாரசாமி கவுடாவுக்கு அடுத்து அவர் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரா ரொம்ப குரூஷியலான டயத்துல நல்லாவே செயல்பட்டவர். பாராளுமன்றத்தில் புயல் வீசியப்பெல்லாம் அதை அணைகட்டி தடுக்கிறதுக்கு அரும் போராட்டம் நடத்தும். நிறைய புயல் வீசுமே, பெரிய பிரம்மாண்டமான அடுத்தப்படி ஏன்னா அவங்களுடைய எண்ணிக்கையும் கூடி இருக்கு. அதனால இவர் மீண்டும் பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டரா வந்தா இவருக்கு பெரிய சவால் காத்திருக்கிறதுன்னு சொல்லலாம். பாராளுமன்ற விவகாரத்துறை அப்படிங்கிறது இன் ரொட்டேஷன்ஸ் தான் பேர். ஒருத்தருக்கு மீண்டும் மீண்டும் வந்ததை நம்ம பார்க்கல. அந்த அனுபவத்தின் அடிப்படையில் அவருக்கு ஒரு விஷயம் உறுதி, பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் பிஜேபி தான் தான் எடுத்துக்கணுங்கிறதுல உறுதியா இருக்கு. ஸ்பீக்கர் போஸ்டும் இல்லையா? ஸ்பீக்கர் போஸ்டும். அதனால இவருக்கு கிடைக்க யாருக்கு கிடைக்குதோ, ஆனா பெறுகிறவர் ஒரு பிஜேபி எம்பியாகத்தான் இருப்பார் பாராளுமன்ற விவகாரத்துறை. ஏன்னா பார்லிமெண்டோட அஜெண்டா ஸ்பீக்கர், பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் இவங்களுடைய பங்கு அப்படிங்கிறது இந்த டியூவோ ரொம்ப முக்கியமான கட்டாயம். இதுக்கு முன்னால சபாநாயகர் பாலயோகி டிடிபில இருந்து எந்த தடவை ட்ரை பண்ணாங்க. ஏன்னா வாஜ்பாய் ஆட்சியில கூட்டணிக்கு தான் போச்சு. இன்னும் சொல்ல போனா மன்மோகன் சிங் ஆட்சியிலும் கூட சோம்நாத் சாட்டர்ஜி முதல் முறை இருந்தார். கூட்டணிக்கு ஸ்பீக்கர் போஸ்ட் போன வரலாறு நம்ம கோலிஷன் கவர்மெண்ட்ஸ்ல பார்த்திருக்கோம். मैं जुएल ओराम ईश्वर की शपथ लेता हूँ. இந்த காட்சி ரொம்ப முக்கியமானது. ஒரு பழங்குடியின பெண் குடியரசு தலைவி, அதுவும் ஒடிசாவை சேர்ந்தவர், பழங்குடியினத்தை சேர்ந்த ஒரு அமைச்சருக்கு, அவர் மாநிலத்தை சேர்ந்த ஒரு அமைச்சருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பது அப்படிங்கிறது இட் இஸ் a very important. ஜுவல் ஓராம் ஏற்கனவே பழங்குடியினர் விவகாரங்களுக்கான அமைச்சராக இருந்தவர். ட்ரைபல் கம்யூனிட்டிக்காக அந்த மாநிலத்தில், ஒடிசா மாநிலத்தில் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தவர். குடியரசுத் தலைவரும் கூட ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த பழங்குடியினத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரே மாநிலத்தை சேர்ந்த அவர் பதவி பிரமாணம் செய்து வைக்க இவர் பதவி அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்கிறார்.
के रूप में இன்னொன்று ஒடிஷாவில் இந்த தடவை 21க்கு 20 சீட்டு பிஜேபி ஸ்வீப் பண்ணது அதில் இவருடைய கான்ட்ரிபியூஷன்லாம் இருக்கு ஜுவல் ஓரம். ஒடிஷால ட்ரைபல் பெல்ஸ் அதுல அவருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். ஏற்கனவே அந்த துறையுடைய அமைச்சராக இருந்தவர் ஒடிஷாவுக்கு கணிசமான முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது, பிகாஸ் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால அதுக்கான இன்சென்டிவாக. அதோடு மட்டுமல்ல, ஒடிஷால முதன்முறையாக பிஜேபி ஆட்சி அமைக்க போகிறது, மாநில அரசையும் அது கைப்பற்றி இருக்கு. अप्रत्यक्ष रूप से ஸோ இந்த தடவை ஒரு டபுள் டிலைட்ல பிஜேபி ஒடிஷாவை பொறுத்தளவு. ஜெகநாதர் ரொம்ப கெட்டியா பிடிச்சிட்டார். ஆமா, ராமர் வேற கைவிட்டார் பாவம். ஜுவல் ஓராம் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர். பாரதிய ஜனதா கட்சியில் 12, 13, 14வது 16வது மக்களவை ஆகிய தொடர்ந்து மக்களவை உறுப்பினராக இருந்தவர். நரேந்திர மோடி அமைச்சரவையில் ஏற்கனவே இருந்தவர். ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக 2014 முதல் 19 முறை இருந்தவர். இந்த முறையும் அந்த துறையோ வேறொரு முக்கியமான துறையோ அவருக்கு வழங்கப்படலாம் என்று செய்தி. காரணம் என்னவென்றால், திரு ஸ்ரீனிவாஸ் சொன்னது போல ஒடிசா இந்த முறை பாஜகவுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலையும் சரி, சட்டமன்ற தேர்தலில் முதன்முறையாக பிஜேபிக்கு ஆட்சி கட்டில் கொடுத்திருக்கக்கூடிய ஒடிசாவுக்கு பரிசாக ஜுவல் ஓராமுக்கு அமைச்சர் பதவி, அவருக்கு எழுந்து நின்று பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.